எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம சேனல்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். புதுசா நம்ம ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம், வெப் டெவலப்மெண்ட் யூசிங் HTML CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத ஒரு புது கோர்ஸ், அதாவது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் நம்ம ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணலாம், லான்ச் பண்ணலாங்கிற ஒரு ஐடியால அதோடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்பா நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் இதுதான் அதோடைய பேஸ். ஸோ இந்த பேஸை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோர்ஸா வெப் டெவலப்மெண்ட் யூசிங் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட், ஸோ அதுவும் வந்து April 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இனி அடுத்து வரக்கூடியதுல ஒவ்வொரு கோர்ஸ் லே அவுட்லாம் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம், என்னென்ன இருக்க போகுது, ஒவ்வொரு மாடியூல்ல என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்து உங்களுக்கு அதை ஒரு போஸ்டா போடுறேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஃபர்ஸ்ட் மாடியூல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து வெப் டெவலப்மெண்டோடைய இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? ஸோ வெப் டெவலப்மெண்டோடைய இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம மாடியூல் 1ல பார்ப்போம். அதுக்கு கீழே நிறைய டாபிக்ஸ் வரும். ஸோ நம்ம பிஃபோர் HTML CSS அண்ட் தென் ஜாவா ஸ்கிரிப்ட் இதுக்குள்ள நம்ம என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி வெப் டெவலப்மெண்ட் ஓரியன்டா ஒரு சில டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. அது நம்ம ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா சரி, இல்ல ஒரு ப்ரொஃபஷனலா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு சில டெர்மினாலஜிஸ், பேசிக் டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம நல்லா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் வெப் டெவலப்மெண்ட்டை பத்தி. ஸோ அப்ப இந்த வீடியோ செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெப்சைட்ஸோட பேசிக்ஸும் வெப் டெக்னாலஜிஸோட பேசிக்ஸையும் தான் இதுல நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மாடியூல் 1ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து என்னது அப்படின்னா வெப்சைட்டோட பேசிக்ஸ், அதாவது பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ என்னென்ன டெர்மினாலஜிஸ் அப்படின்னா, வெப்சைட்னா என்ன, வெப் ப்ரௌசர்னா என்ன, வெப் சர்வர்னா என்ன, வெப் அப்ளிகேஷன் சர்வர்னா என்ன, வெப்சைட் அண்ட் வெப் அப்ளிகேஷனுடைய ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த இதுல நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிறது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வெப் பேஜ்னா என்ன? A single document on internet developed using HTML. அதாவது இன்டர்நெட்ல அதாவது ஒரு நெட்டோட உதவியோட ஓபன் பண்ணி பார்க்கக்கூடிய டாக்குமெண்ட்டை தான் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை எதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிருப்பாங்கன்னா HTML அப்படிங்கிற மார்க்அப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிருப்பாங்க பேசிக்கா. ஸோ அதை தான் வெப் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை வெப் பேஜஸ் செப்பரேட்டா இருக்கோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கலெக்ஷனா சொல்றது தான் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கீழே பாருங்க. ஸோ இந்த வெப்சைட்டை நம்மளால எதை யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ண முடியும்னா, இன்டர்நெட் இருக்கணும், ப்ரௌசர் இருக்கணும். இது ரெண்டு நமக்கு வேணும். இது ரெண்டு தான் வந்து ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு டூல்ஸ். ஸோ நெட் இல்லாம நம்மளால ரன் பண்ண முடியாது, அதே மாதிரி ப்ரௌசர் இல்லாம நம்மளால ரன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெப் பேஜஸ். இப்ப நான் சொன்னேன்ல வெப் பேஜ்னா என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் வந்து நெட்டோட உதவியோட ரன் ஆகக்கூடியது. அந்த சிங்கிள் டாக்குமெண்ட் HTML யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிருக்கோம்னு சொன்னேன். ஸோ இங்க வந்து பாருங்க, நான் நிறைய வெப் பேஜஸ் வச்சிருக்கேன். ஹோம்னு ஒரு வெப் பேஜ் வச்சிருக்கேன், அபவுட் அஸ், கேலரி, கான்டாக்ட் அஸ். இது எல்லாமே கலெக்ஷனா சேர்ந்து testwebsite.com அப்படின்ற இந்த URL குள்ள எல்லாமே கலெக்ஷனா சேர்ந்து ஒரு சைட்டா டெவலப் ஆயிருக்கு. அப்ப நீங்க இந்த testwebsite.com அப்படிங்கறத போடும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எல்லா பேஜஸும் சேர்ந்து அந்த டொமைனுக்குள்ள பர்டிகுலரா இருக்கும். testwebsite.comங்கிற டொமைனுக்குள்ள இந்த வெப் பேஜஸ் எல்லாமே நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸை செக்ரிகேட் பண்ணி ஒரு டொமைனுக்குள்ள கொண்டு வரது தான் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வெப் ப்ரௌசர்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வெப் ப்ரௌசருங்கிறது ஒரு அப்ளிகேஷன், அது ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வெப் பேஜஸை இல்ல வெப்சைட்டை வியூ பண்ணி பாக்குறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் என்னதுன்னா வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா நமக்கு வியூ பண்ணி பார்க்கணும், இன்டர்நெட்டோட உதவி தேவை. ஸோ இங்க பாருங்க, இப்ப நான் முன்னாடி நம்ம வெப்சைட்னா என்னன்னு பார்த்தோம். ஆக்சுவலா testwebsite.com அப்படிங்கிற டொமைனுக்குள்ள இந்த எல்லா வெப் பேஜஸும் இருக்குன்னு பார்த்தோம். இதை வியூ பண்ணி பாக்குறதுக்கு தான் எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஏதோ ஒரு வெப் ப்ரௌசர் தேவைப்படுது. நிறைய வெப் ப்ரௌசர் இருக்குது. கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி வந்து நமக்கு மேக் ஓஎஸ்ல ரன் ஆகக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எந்த வெப் ப்ரௌசர், இப்ப எட்ஜ் அப்படிங்கிற ப்ரௌசர்லையும் நம்மளால ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு வெப் ப்ரௌசர் நமக்கு கண்டிப்பா தேவை. என்ன பர்பஸுக்காக? நம்மளோட வெப்சைட்டை வியூ பண்ணி பார்க்குற பர்பஸ்க்காக நமக்கு கண்டிப்பா தேவை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அப்ப வெப் சர்வர்னா என்ன? இப்ப நம்ம வெப்சைட்னா என்னன்னு பார்த்துட்டோம், அந்த வெப்சைட்டை வியூ பண்ணி பார்க்கறது, எக்ஸிக்யூட் பண்றது எப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்ப அதே மாதிரி வெப் சர்வர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
இந்த வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கு, அதாவது இந்த வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கு, எந்த வெப்சைட்டை இப்ப நம்ம இந்த மேல பார்த்தோம் testwebsite.com, இத டெவலப் பண்றதுக்குன்னு ஒரு கோட் எழுதியிருப்பாங்க, சர்டைன் கோட்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த கோடை ரிமோட் சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். சோ அதை வந்து ரிமோட் சர்வர்ல, அதான் வெப் சர்வர்னு சொல்லுவாங்க, ரிமோட் சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப வெப்சைட் நான் ஒன்னு கோட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டேன். இப்ப என்னோட லோக்கல் மிஷின்ல, என்னோட லோக்கல் லேப்டாப்ல நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வெப்சைட், சாம்பிளா ஒரு வெப்சைட், ஹோம் பேஜ் இருக்கு, அபவுட் இருக்கு, கேலரி இருக்கு, கான்டாக்ட் டெவலப் பண்ணிட்டேன். இப்ப நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறதுக்கு எனக்கு ப்ரௌசரோட உதவி தேவை, எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறேன். ஆனா இப்ப லோக்கல்ல நான் என்னோட சிஸ்டம்ல வச்சிருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டை என்னோட சிஸ்டம்ல மட்டும்தான் என்னால வியூ பண்ணி பார்க்க முடியும். ஆனா நான் அதை வந்து ஆல் ஓவர் யாருனாலும் எங்க இருந்துனாலும் ஒரு பர்டிகுலர் டொமைனை யூஸ் பண்ணி, ஒரு யூஆர்எல் யூஸ் பண்ணி அவங்க அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்ப கண்டிப்பா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ரிமோட் சர்வருக்கு மாத்தணும். நம்ம லோக்கல் மிஷின்ல இருக்கும் போது அது லோக்கல் சர்வர், அதவே நம்ம எல்லாரும் எங்க இருந்துனாலும் அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை ரிமோட் சர்வருக்கு நம்ம மாத்தணும். சோ அந்த மாத்திர ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹோஸ்டிங் அவர் வெப்சைட் ஆர் வெப் அப்ளிகேஷன் டு அன் ரிமோட் சர்வர் அப்படின்வாங்க. இதுதான் வெப் சர்வர்வாங்க. எதுக்காக அப்படின்னா, எனிவேர் அட் எனி டைம் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட். ஒன்ஸ் நம்மளுடைய வெப்சைட்டோ வெப் அப்ளிகேஷனோ ரிமோட் சர்வருக்கு போயிருச்சு அப்படின்னா, நாம அதை அக்சஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு எதோட உதவி தேவை அப்படின்னா, இன்டர்நெட்டோட உதவி தேவை நமக்கு. சரியா? சோ இப்ப இங்க பாருங்க, அப்ப வெப் சர்வர்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் சர்வர்ஸ் நமக்கு நிறைய இருக்கும். சோ இதுல testsite.com அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கேன், testsite1.com, testsite2.com, 3 வெப்சைட்ஸ். இது ஆக்சுவலா 3 வெப்சைட்ஸ். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு தனியா ஒரு ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிக்குவோம். சோ அந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம எல்லாமே என்ன பண்ணிக்க போறோம், நம்ம டெவலப் பண்ண, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம testsite அப்படிங்கிற .com வந்து டெவலப் பண்ணோம். சோ அதோட கோடை எல்லாத்தையுமே இந்த வெப் சர்வருக்கு ஹப் பண்ணிடுவாங்க, லோட் பண்ணிடுவாங்க. லோட் பண்ணிட்டு இந்த வெப் சர்வர்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இத ரன் பண்ணி பாக்குறதுக்கு நமக்கு ஒரு டொமைன் நேம் கொடுத்துருவாங்க. இந்த டொமைன் நேமை யூஸ் பண்ணி நம்ம வெப் ப்ரௌசர்ல, நம்மளுடைய ப்ரௌசர் குரோமோ இதுலயோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வெப் சர்வர். சோ அப்ப இதே மாதிரி இன்னொரு சைட் டெவலப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, அப்ப வெப் அப்ளிகேஷன் சர்வர்னா என்ன? வெப் சர்வர்னா ஒரு டெவலப் பண்ண கோட ரிமோட்ல ஹோஸ்ட் பண்ணி அது மூலமா நம்ம அக்சஸ் பண்றத வெப் சர்வர்னு பார்த்தோம். அப்ப வெப் அப்ளிகேஷன் சர்வர்னா என்ன அப்படின்னா, இப்ப இந்த கோடை டெவலப் பண்றது, இப்ப நம்ம ஒரு வெப்சைட்டையோ வெப் அப்ளிகேஷனையோ எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணினாலும் நம்ம டெவலப் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்டை HTML CSS மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கு PHP யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம், ASP.NET யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். ஸோ அப்ப நான் வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸ், அதாவது வெவ்வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோ வெவ்வேறு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸோ யூஸ் பண்ணி என்னால ஒரு வெப்சைட்டை இல்ல வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். அப்ப அந்தந்த எந்த, இப்ப எக்ஸாம்பிளுக்கு PHP பேஸ் பண்ணி டெவலப் பண்ணிருக்கேன்னா அதுக்குன்னு ஒரு ரிலவென்ட் சர்வர் இருக்கும், PHPக்குன்னு ஒரு ரிலவென்ட் சர்வர் இருக்கும், ASP.NETக்கு ஒரு ரிலவென்ட் சர்வர் இருக்கும். அதே மாதிரி ஜாவால JSP யூஸ் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிலவென்ட் சர்வர் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரிலவென்ட் சர்வர்ஸ் இருக்கும். அததான் அப்ளிகேஷன் சர்வர்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன், அப்பாச்சி டாம்கேட்னு ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்கு, .NET அப்ளிகேஷன் சர்வர் இருக்கு, ஜாவாக்குரிய அப்ளிகேஷன் சர்வர் இருக்கு. அப்ப நான் ஒரு வெப்சைட், ஒரு வெப் அப்ளிகேஷனை இல்ல வெப்சைட்டையோ நான் PHP யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எது ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா அந்த அப்பாச்சி டாம்கேட் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி just a minute. Okay. So இதுல .NET based வெப்சைட்னா அந்த .NET சர்வர் தான் ரெஸ்பான்சிபிள். ஜாவா பேஸ்ட் வெப்சைட்னா இந்த, சோ அப்ப எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றோமோ அந்த ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு தனி அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இருக்கும். அதுலதான் நம்ம அது மூலியமா தான் அது அக்சஸ் ஆகி போகணும். ஸோ இதுதான் வெப் அப்ளிகேஷன் சர்வர். நெக்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ பார்க்க போறோம். எல்லாத்தையும் டெர்மினாலஜிஸ் பார்த்துட்டோம். வெப்சைட்னா என்னன்னு பார்த்துட்டோம், வெப் ப்ரௌசர்னா என்னன்னு பார்த்துட்டோம், வெப் சர்வர்னா என்னன்னு பார்த்துட்டோம், வெப் அப்ளிகேஷன் சர்வர்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப இதனுடைய ஒர்க்கிங் ஃப்ளோ எப்படி இருக்கும், ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்ல வெப்சைட்டோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா கிளைண்ட் சர்வர் பேஸ் மாடல்ல தான் ஒர்க் ஆகும். அந்த ஒர்க்கிங் மாடலுக்கு பேர் என்னன்னா கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல கிளைண்ட் அப்படிங்கிறது யாருன்னா யூசர்ஸ், எண்ட் யூசர்ஸ் தான் வந்து கிளைண்ட் சொல்லுவாங்க. யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, இப்ப எக்ஸாம்பிளுக்கு Google.com,
அப்படின்னு போடுறோம். அந்த google.com யாரெல்லாம் யூஸ் பண்றா? நம்ம யூஸ் பண்றோம். அப்ப நம்ம அந்த இடத்துல யூசர்ஸ், we are the clients, அவங்க தான் யூசர்ஸ். சர்வருங்கிறது ரிமோட்ல இருக்கக்கூடியதுதான் சொல்றோம். நமக்கு நம்ம கேட்கக்கூடிய கொரிக்கு ரெஸ்பான்சஸ் அனுப்பக்கூடியவங்க தான் சர்வர்னு சொல்லுவாங்க. இப்ப அதோட ஒர்க் ஃப்ளோ பாருங்க. இப்ப ஒரு யூசர் இருக்காரு, அந்த யூசர் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறாரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்வஸ்டா என்ன அனுப்புறாரு அப்படின்னா google.com அப்படின்னு அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. சாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப அவர் வந்து google.com அப்படிங்கிறது ரெக்வஸ்டா அனுப்புறாரு. சோ அப்ப இதுல என்ன ஆகும்னா இன்டர்நெட்டுக்கு போகும். அது முதல் அந்த இன்டர்நெட் உதவியோட அந்த ரெக்வஸ்ட் எங்க எடுத்துட்டு போகும் அப்படின்னா வெப் சர்வருக்கு முதல் எடுத்துட்டு போகும். ஓகேவா? வெப் சர்வருக்கு எடுத்துட்டு போகும். ஏன்னா இந்த வெப் சர்வர்லாம் என்ன இருக்கும்னா இந்த google.com டெவலப் பண்ண கோட் எதுல இருக்கும் அப்படின்னா இந்த வெப் சர்வர்ல இருக்கும். அப்ப இங்க நான் google.com அப்படின்னு அடிச்சேன் அப்படின்னா இந்த யூசர்ட்ட இருந்து அந்த ரெக்வஸ்ட் நெட்வொர்க் மூலியமா வெப் சர்வருக்கு போகும். இந்த வெப் சர்வர்ல இது மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்கும். இப்ப test.com அப்படின்னு ஒரு டொமைன் இருக்கும். ஓகேவா? test.com, அடுத்து google.com அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்ப இங்க நான் அனுப்பக்கூடிய அந்த google.com அப்படிங்கிற அந்த டொமைனை இங்க வெப் சர்வர்ல சர்ச் பண்ணும். சரியா? அது அப்படியே சர்ச் பண்ணாது. இந்த google.comங்கிறது யூசரோட ரீடபிலிட்டியில இருக்கும். ஆனா இது வெப் சர்வருக்கு போகும்போது ஐபி அட்ரஸா போகும். வெப் சர்வருக்கு போகும்போது ஏதோ ஒரு ஐபி அட்ரஸா அது போகும். இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸா தான் போகும். இந்த google.comக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இது மாதிரி எந்தெந்த டொமைன் இருக்கோ அந்த டொமைனுக்கு செப்பரேட்டா தனியா இருக்கும். அதை வச்சுதான் இங்க சர்ச் பண்ணும் வெப் சர்வர்ல. ஒன்ஸ் சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெப் சர்வர்ல இருந்து எங்க போகும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வெப் அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இருக்கும். இது எல்லாமே வெப் அப்ளிகேஷன் சர்வர்ஸ். சரியா? இதுல எது ரிலவென்ட் சர்வர்னு பார்க்கும். இந்த google.com இப்ப எக்ஸாம்பிளுக்கு PHP வச்சு டெவலப் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நானு. சோ அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய PHP ரிலவென்ட் சர்வருக்கு இந்த ரெக்வஸ்ட் அனுப்பும். இப்ப ஜாவா பேஸ்டா இருந்துச்சுன்னா ஜாவா சர்வருக்கு அனுப்பும். இது .NET பேஸ்டா இருந்துச்சுன்னா .NET சர்வருக்கு அனுப்பும். இப்படி ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் போயிடும். சோ அப்ப ரெக்வஸ்ட் போய் அங்க சர்ச் ஆயிடுச்சு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு PHP சர்வருக்கு ரெக்வஸ்ட் போயிருச்சு. இங்க இருந்து இங்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. அங்க போய் அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே லோட் பண்ணிட்டு திரும்ப ரெஸ்பான்ஸா பேக் டு வெப் சர்வருக்கு அனுப்பும். அது என்ன யூஆர்எல்ஓ அந்த யூஆர்எலுக்கான ரெஸ்பான்ஸை வெப் சர்வருக்கு அனுப்பும். வெப் சர்வர் அகைன் நெட்வொர்க் மூலியமா யூசருக்கு சென்ட் பண்ணிடும். சோ இது இப்படிதான் இது நடக்கும். இதை இன்னொரு பேரும் சொல்லலாம் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இதான் கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல கிளைண்ட்ங்கிறது யூசர், சர்வர்ஸ்ங்கிறது இங்க நம்ம லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த எல்லாமே சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. சோ இதுதான் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மாடல் அப்படிங்கறதுல சொல்லுவாங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் வெப்சைட்டோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன? வெப்சைட்டோட காம்பனன்ட்ஸ், ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்ல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெப் பேஜஸ் கண்டிப்பா தேவை. வெப் பேஜஸ் இருந்தாதான், ஏன்னா வெப்சைட்னால என்னென்ன நம்ம பார்த்தோம், கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் தான் பார்த்தோம். சோ அப்ப கலெக்ஷன் ஆஃப் வெப்சைட்ஸ் தான் வெப் பேஜஸ் பார்த்தோம் நம்ம. சோ டாக்குமெண்ட்ஸ் வித் டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் லிங்க்ஸ், அதுலதான் வெப் பேஜ்ல எல்லாமே இருக்கும். நம்ம டெக்ஸ்ட் வச்சிருப்போம், இமேஜ் வச்சிருப்போம், வீடியோஸ், லிங்க்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். சோ நெக்ஸ்ட் காம்பனன்ட் என்னன்னா டொமைன் நேம் கண்டிப்பா வேணும். ஏன்னா ஒரு நிறைய பேர் வெப்சைட் டெவலப் பண்றோம், நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அப்ப அந்த வெப்சைட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு யூனிக் வெப்சைட் அட்ரஸ் வேணும். அதான் டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு www.google.com அப்படின்னு வச்சிருக்கோமா, அப்ப இந்த google.com அப்படிங்கிற இந்த டொமைனை வேற யாருக்கும் அசைன் பண்ண மாட்டாங்க. ஒரு டொமைன் ஒருத்தவங்களுக்கு அசைன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டொமைன் இன்னொருத்தவங்களுக்கு அசைன் பண்ண மாட்டாங்க. சோ யூனிக் வெப்சைட் அட்ரஸ் கண்டிப்பா வேணும். மூணாவது வெப் ஹோஸ்டிங் வேணும் நமக்கு. இப்ப வெப் ஹோஸ்டிங்னா ஒரு சர்வர் நமக்குன்னு சொல்லி ஒரு தனியா ஒரு சர்வர் வேணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிட்டேன். சரியா? இத எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப எனக்குன்னு சொல்லி ஒரு சர்வர் ஸ்பேஸ் நான் வாங்கணும். அந்த சர்வர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டெவலப் பண்ண வெப்சைட்டுக்கான ஃபைல் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். சோ ரிமோட்ல அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது வேணும். நாலாவது பாருங்க யூஆர்எல் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். இதுல வந்து என்னது அப்படின்னா கம்ப்ளீட் அட்ரஸ், ஒரு வெப் பேஜ் அக்சஸ் பண்றதுக்கான கம்ப்ளீட் அட்ரஸ். இந்த டொமைன் நேமுக்கும் யூஆர்எலுக்கும் என்ன வித்தியாசங்கிறத இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப இங்க நான் google.com அப்படின்னு டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப இந்த google.com நல்லா பாருங்க. இப்ப இங்க google.com தான் இருக்கு. இதுதான் டொமைன் நேம். ஓகேவா? இதுதான் என்னது டொமைன் நேம். இப்ப இதுலயே அபவுட் இருக்கா, இந்த அபவுட் நான் கிளிக் பண்றேன். மேல பாருங்க யூஆர்எல் மாறி இருக்கும். மேல இந்த இடத்துல யூஆர்எல் சேஞ்ச் ஆயிருக்கும். சோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஆர்எல் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸ்பெசிபிக் யூஆர்எல்.
கம்ப்ளீட் அட்ரஸ் யூஸ் டு அக்சஸ் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இப்ப ஒரு வெப்சைட்ல நிறைய பேஜஸ் இருக்கலாம். இப்ப இங்கே பாருங்க, நம்மளோட இருக்கட்டும், ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இப்ப இதுலயே பாருங்க, நம்மளுடைய இங்க நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இதுல ஹோம்ங்கிறது ஒரு பேஜ், அபவுட் அஸ்ங்கிறது ஒரு பேஜ். இது எல்லாத்தையும் சேர்த்து அக்சஸ் பண்றதுக்கு தான் testwebsite.com. அதுல நான் ஹோம்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா testwebsite.com/home அப்படின்னு வரும். இததான் இந்த இடத்துல நமக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா URL அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கம்ப்ளீட் அட்ரஸ் யூஸ்டு டு அக்சஸ் a வெப் பேஜ். ஒரு பேஜ் அக்சஸ் பண்றது கம்ப்ளீட் அட்ரஸ். இப்ப google.comல அதை போட்டேன்னா /about அப்படின்னு சொல்லி வரணும். அந்த about கிளிக் பண்ணேன் அப்படின்னா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹைப்பர் லிங்க்ஸ் that connect different web pages and resources. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வெப்சைட்ல ஹைப்பர் லிங்க் இல்லாம இருக்கவே இருக்காது. அதாவது ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகணும், ரீடைரக்ட் ஆகணும். இன்னொன்னு சொல்லணும், இப்போ ஹோம் பேஜ்ல இருக்கேன், நான் அடுத்து அபவுட் கிளிக் பண்ணா அபவுட் பேஜுக்கு அங்க இருந்து இங்க போகணும். சோ அது தனியா இன்னொரு இதுல ஓபன் ஆயிடக்கூடாது. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நான் google.comனு போட்டேன், டொமைன் வந்துருச்சு. இப்ப எல்லாமே அதே மாதிரி இருக்கா? இப்ப இங்க அபவுட் கிளிக் பண்ணா அதே இதுக்குள்ளதான் ஓபன் ஆயிருக்கும். இங்க உள்ள இருக்கக்கூடிய பாடி ஆஃப் கண்டென்ட் மட்டும் தான் மாறி இருக்குமே தவிர வேற எதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு. இதான் அவங்க சொல்றாங்க. சோ ஹைப்பர் லிங்க்ங்கிறது ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் ரீடைரக்ட் ஆகுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது, ஆனா அதே டொமைனுக்குள்ள இருக்கணும். சோ இதுதான் வந்து காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வெப்சைட்ல டைப்ஸ் இருக்கு. 2 டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து டைனமிக் வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் வெப்சைட்ல வந்து கண்டென்ட் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும், ஃபிக்ஸ்டு கண்டென்ட்டா இருக்கும். அதாவது அது சேஞ்ச் ஆகாது. எப்பனாலும் ரீலோட் பண்ணாலும், எத்தனை வாட்டி ரீலோட் பண்ணாலும் அந்த கண்டென்ட்ஸ் வந்து அதே தான் இருக்கும். சோ ஸ்டாட்டிக் வெப்சைட்டை பண்றதுக்கு HTML CSS வச்சு நம்மளால பண்ணிட முடியும். அதே டைனமிக் வெப்சைட் அப்படிங்கிறது இன்டராக்டிவ் வெப்சைட்னு சொல்லுவாங்க. அதோட நம்மளால இன்டராக்ட் பண்ண முடியும். இன்டராக்ட் பண்ண முடியும்னா, நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டா அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஒரு லாகின் பண்ணி நான் என்னோட யூசர் நேம்ஸ் அதை வேலிடேட் பண்ணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், PHP அண்ட் தென் பைத்தான் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. சோ அப்புறம் இ-காமர்ஸ் வெப்சைட். இ-காமர்ஸ் வெப்சைட் எக்ஸாம்பிளுக்கு அமேசான், பிளிப்கார்ட் இதெல்லாமே இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு, CMS. இது வந்து வேர்ட்பிரஸ், விக்ஸ் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வேர்ட்பிரஸ், விக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால, ஏன்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல என்ன இருக்கும் அப்படின்னா பில்ட்-இன் தீம்ஸ் அவைலபிள் இருக்கும். நமக்கு வேணுங்கிற மாதிரி அந்த தீம்ஸ் எடுத்துட்டு நம்மளுக்கு நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதை மாத்திக்க முடியும். ஸோ வேர்ட்பிரஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் டூல். இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எதுன்னு கேட்டா வேர்ட்பிரஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து வெப்சைட்டோட டைப்ஸ். ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ணிக்கலாம், டைனமிக் வெப்சைட், இ-காமர்ஸ் வெப்சைட், அப்புறம் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்புறம் வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, இப்பதான் உள்ள வரும். ஸோ வெப்சைட் டெர்மினாலஜிஸ்லாம் பேசிக்லாம் பார்த்துட்டு வெப் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா கிரியேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் வெப்சைட்ஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன். அதான் வெப் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ற ப்ராசஸையும் அதை மெயின்டைன் பண்ற ப்ராசஸையும் தான் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாட் ஒன்லி வெப்சைட், ஆல்சோ வெப் அப்ளிகேஷன். சோ இதுல என்ன, இந்த ப்ராசஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா கோடிங் ப்ராசஸ் இருக்கும், டிசைனிங் ப்ராசஸ் இருக்கும், கான்ஃபிகரிங் ப்ராசஸ் இருக்கும். கோடிங்கிறது, டிசைனிங்கிறது டிசைன் பார்ட்டை டெவலப் பண்றது, கோடிங்கிறது ஃபங்க்ஷனாலிட்டி பார்ட்டை டெவலப் பண்றது, அண்ட் தென் ஃபைனலா எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அதை லான்ச்சுக்காக கான்ஃபிகர் பண்றது, ஹோஸ்டிங் பர்பஸ்க்காக கான்ஃபிகர் பண்றது. சோ இது எல்லாமே எதுல இருக்கும்னா ஃப்ரண்ட் எண்ட்லயும் இருக்கும், பேக் எண்ட்லயும் இருக்கும். அப்ப ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ், வியூ சைடு, யூசர் பார்க்கக்கூடிய சைடை தான் ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவாங்க. மற்றபடி பேக் எண்ட்ங்கிறது டேட்டா பேஸ் சைடு, சர்வர் சைடு, இது எல்லாத்தையும் லாஜிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே நடக்கக்கூடியதை பேக் எண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வெப் டெவலப்மெண்டோட டைப்ஸ் என்ன, வெப்சைட்ல எப்படி டைப்ஸ் பார்த்தோம், ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனமிக் வெப்சைட் எல்லாம் பார்த்தோம்ல, அது மாதிரி வெப் டெவலப்மெண்டோட டைப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்னு ஒன்று இருக்கு, பேக் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்ங்கிற கிளைண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் எதை மோஸ்ட்லி ஃபோக்கஸ் ஆயிருக்கும் அப்படின்னா விஷுவல் ஆஸ்பெக்ட்ஸையும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது யூஐயை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும், யூசர் இன்டர்ஃபேஸ், யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் google.com ஓபன் பண்ணேன், இது வியூ பார்ட், இது ஃப்ரண்ட் எண்ட் பார்ட். ஓகேவா? இதுதான் வந்து வியூ, ஒரு கண்டென்ட்டை எப்படி யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிறதுல செயல்படுறது தான் வியூ பார்ட். பேக் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சர்வர் சைடு. இது என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா பேஸ், சர்வர் ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடியது பேக் எண்ட் டெவலப்மெண்ட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு
இந்த இடத்துல நான் gmail.com அப்படின்னு டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஜிமெயிலுடைய பேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்க காமிச்சிருப்பாங்க. சரியா? மினிட் எல்லாமே லாகின்ல இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து ஜிமெயிலோடைய சைன்இன் பேஜ். ஸோ இது யூசர் இன்டர்ஃபேஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப். இப்போ இதில் நான் ஏதாவது ஒரு மெயில் ஐடி டைப் பண்ணி நான் நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு test@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தா இங்க சொல்லுது பார்த்தீங்களா, couldn't find your Google account அப்படின்னு சொல்லுதா. ஸோ அப்போ இது எப்படி சொல்லும் அப்படின்னா, இது பின்னாடி சர்வர்ல போய் சர்ச் பண்ணிட்டு வந்து ரெஸ்பான்ஸை கொடுக்குறது. இது பேக்கெண்ட். இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெண்ட் சொல்லி பிரிச்சுவாங்க, கிளைண்ட் சைடு, சர்வர் சைடு. ஸோ நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் என்னன்னா, ஃப்ரண்ட் அண்டையும் பேக் அண்டையும் சேர்த்து வரது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அப்போ இந்த கிளைண்ட் சைட் டெவலப்மெண்ட்டும் சர்வர் சைட் டெவலப்மெண்ட்டையும் சேர்த்து வேலை பார்க்குறவங்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துக்கணும். வெப் டிசைன்னா என்ன, வெப் டெவலப்மெண்ட்னா என்ன? ஸோ வெப் டிசைன் அப்படிங்கிறது எதை ஃபோக்கஸ் பண்ணிக்க ரொம்ப ஃபோக்கஸ் அது வந்து லுக்கு, லே அவுட், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இது மூணு தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடியது வெப் டிசைன். இதுக்கு தான் வந்து இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஎக்ஸ் அண்ட் யூஐ யூஐ பார் யூஎக்ஸ்னு சொல்லுவாங்க. நான் இங்கே மாற்றி போட்டிருக்கேன். யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு தனி ரோலே நமக்கு ஐடியில் உண்டு. யூஐ பார் யூஎக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு செப்பரேட் ஜாப் ரோல் இது யூஐ பார் யூஎக்ஸ். ஸோ இவங்க வந்து ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் லே அவுட், லுக். வெப் டெவலப்மெண்ட்ங்கிறது ஃபோக்கஸ் ஆன் கோடிங் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பார்ட்டை பத்தி பார்க்கக்கூடியது தான் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் என்னென்ன, ஒரு ஃப்ரண்ட் அண்ட்ல நீங்க கத்துக்கணும், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் அதுக்கு இருக்கு அப்படின்னா, HTML டாக்குமெண்ட்டை ஸ்ட்ரக்சரைஸ்டு பண்றதுக்கு HTML யூஸ் ஆகும். CSSங்கிறது அந்த ஸ்ட்ரக்சரைஸ்டு பண்ண டாக்குமெண்ட்டை இன்னும் விஷுவலைஸ் எப்படி எஃபெக்டிவான விஷுவலைஸ் கொண்டு வரது, அட்ராக்டிவான விஷுவலைஸ் கொண்டு வரது, ஸ்டைலிங் பண்றது, ஃபார்மேட்டிங் பண்றது, இது எல்லாமே CSSல வரும். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இன்டராக்டிவிட்டி பர்பஸ்க்காக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ்லாம் இருக்குன்னா, ரியாக்ட் JS, ஆங்குலர் JS, இதெல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க்ஸ். ரியாக்ட் JS, ஆங்குலர் JS, வியூ JS, நோட் JS இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நோட் JS வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வராது. இதெல்லாமே வந்து என்னதுன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ். அப்புறம் பூட் ஸ்ட்ராப் இந்த மாதிரியான லைப்ரரிஸை யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். அதே இது பேக் அண்ட் டெக்னாலஜிஸ். இப்போ பேக் அண்ட் டெவலப்பர் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜில இதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆயிடலாம். இது எல்லாமே தேவையில்ல. ரியாக்ட் JS, ஆங்குலர் JS எல்லாமே தேவையில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல ரியாக்ட் JS மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா யூ கேன் பி a front end developer. You can become a front end developer and you can apply for a front end developer role in various reputed companies. ஸோ இதே மாதிரி நீங்க பேக் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பேக் அண்ட் டெக்னாலஜிஸ் என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, PHP, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், நோட் JS, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃப்ரேம்வொர்க்ல நோட் JS வந்து பேக் எண்ட்ல வரும். அப்புறம் ரூபி, இது எல்லாமே இல்ல. இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், ஏதோ பர்டிகுலர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் டேட்டா பேஸ்லயே அதே மாதிரி MongoDB இல்ல MySQL இதுல ஏதாவது ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். வெப் அப்ளிகேஷன் சர்வர்ஸ்ல Apache, Nix, மைக்ரோசாஃப்ட் இதுல ஏதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் சர்வரை நம்ம இதுல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் டெக்னாலஜிஸ்குள்ள நீங்க போயிடலாம். இப்போ அது போக வேற டெக்னாலஜிஸ் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, GitHub பத்தி தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா GitHub இப்போ வந்து ரொம்ப ஃபெமிலியர் இது. ஸோ அப்போ GitHub பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். GitHubங்கிறது ஒரு கோட் ரெபாசிட்டரி. நம்ம இப்போ ஒரு கோடை டெவலப் பண்ணியிருக்கோம், ஒரு செட் ஆஃப் வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு ஒரு 10 நாளா ஒரு கோட் போட்டு டெவலப் பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் வந்து ஒரு GitHub கோட் ரெபாசிட்டரியில அப்லோட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் வெர்ஷன். நெக்ஸ்ட் நான் அந்த டெவலப் பண்ண கோட்ல சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுவேன், அப்டேட்ஸ் ஏதாவது பண்ணுவேன், அதை திரும்ப ஹப் பண்ணுவோம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோலுக்காக எப்ப ஃபர்ஸ்ட் வெர்ஷன் லான்ச் ஆச்சு, அடுத்து என்ன வெர்ஷன் இப்படிங்கிற வெர்ஷன் கண்ட்ரோலை GitHubல வந்து நம்மளால பாத்துக்க முடியும். ஸோ கோட் ரெபாசிட்டரி அங்க இருந்தே நம்மளால ஒரு URL மாதிரி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, வெப் APIs, RESTful APIs, GraphQL, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அதாவது ஒரு API பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். APIங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு, இங்க இருந்து நான் ஒரு PHPயையும் மொபைல் அப்ளிகேஷனையும் ஆண்ட்ராய்ட்ல டெவலப் பண்ண மொபைல் அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணணும். என்னோட மொபைல் ஆப்ல இருந்து டேட்டாஸை பூராத்தையும் PHPல இருக்கக்கூடிய MySQLல போய் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதை வந்து எதை வச்சுதான் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா API வச்சுதான் நம்மளால பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பத்தி கூகுள் கிளவுட், AWS இதெல்லாம் வந்து எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா ஹோஸ்டிங் அப்ப இதெல்லாம் தேவைப்படும். இந்த AWSங்கிறது ஒரு சர்வீஸ், ஹோஸ்டிங் தரக்கூடிய ஒரு சர்வீஸ் தான். கூகுள் கிளவுட் இவங்க எல்லாருமே ஹோஸ்டிங் தரக்கூடிய ஒரு சர்வீசஸ். அப்புறம் செக்யூரிட்டியில SSLனா என்ன, TLSனா என்ன, HTTPSனா என்ன, ஃபயர்வால்னா என்ன, இதெல்லாம் இந்த ரெண்டு பார்ட்டுமே வந்து ஹோஸ்டிங் அப்ப தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ், கண்டிப்பா நம்ம கோட டெவலப் பண்றதுக்கு என்ன டெக்ஸ்ட், இதுல ரொம்ப பவர்ஃபுல்லான கோட் எடிட்டர் எது அப்படின்னா VS கோடும் சப்ளைம் தான். இது ரெண்டு ரொம்ப 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 பவர்ஃபுல். சப்ளைமை விட VS கோட் வந்து வெரி பவர்ஃபுல். இங்கேயே நம்ம லைவ் சர்வர் ஒன்று மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி அதுலயே நம்ம ரன் பண்ண முடியும். இங்க இருந்தே GitHub VS கோட்ல இருந்தே GitHubக்கு வந்து டைரக்டா நம்மளோட கோட ஹப் பண்ண முடியும். நீங்க GitHubக்கு அங்க போய் தனியா லாகின் பண்ணி பண்ணணும் அவசியம் இல்லை, இங்க இருந்தே நம்மளோட கோட ஹப் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய எஃபிஷியன்ட் ப்ராசஸ் எல்லாம் வச்சிருக்கு VS கோட், விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படி சொல்லுவாங்க. இதுதான் மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் எல்லாருமே அதிகமா யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள கோர்ஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னென்ன டெர்மினாலஜிஸ் எல்லாம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்கணுமோ அந்த டெர்மினாலஜிஸை தான் நாம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இனி அடுத்து வரக்கூடிய செஷன்ல வந்து நம்ம டீப்பா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள பார்ட்ல போகலாம். தியரியா போகுதுன்னு நினைக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் தியரியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு 2 or 3 டேஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி நான் கிரியேட் பண்ணி அந்த ஃபார்ம் உங்களுக்கு போடுறேன். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நம்ம இந்த கோர்ஸுக்கான குவிஸ் அண்ட் கோர்ஸுக்கான அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கும். ஸோ ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல உங்க எல்லாரும் ஜாயின் பண்ணி அதுல போஸ்ட் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுல ரிசீவ் பண்ணி ஸோ இது ஒரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவா அந்த கோர்ஸை கொண்டு போலாங்கிற ஒரு ஐடியாலஜில இருக்கும். ஸோ ஒரு 3 to 4 டேஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வரும், அதை நீங்க ஃபில் பண்ணுங்க. தேங்க்யூ.